கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிருபையாக இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பாடி நாம் துதிக்க போகிறோம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீசச் செய்தீரே. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீசச் செய்தீரே. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. எங்களை நினைக்கிற தெய்வம், எங்கள் மேல் நினைவாயிருக்கிற தெய்வம், எங்கள் மேல் ஆசையாயிருக்கிற தெய்வம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். இன்றைக்கும் ஜீவிக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை நினைக்கிறோம், அரவணைப்பை நினைக்கிறோம், ஆதரவை நினைக்கிறோம், உம்முடைய ஆசீர்வாதத்தை நினைக்கிறோம். நீங்கள் செய்த எல்லா உபகாரங்களை நினச்சி மனதார தெய்வத்துக்கு நாங்கள் துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசம், அதை மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படிங்கிறார். நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எதை செய்தாலும் தேவன் அதை மறந்து போகவே மாட்டார். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களில் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கணும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா அதில் உள்ள உண்மையான நோக்கம் எதுவாக இருக்கணும்னா தேவ நாம மகிமைக்காக செய்யணும். அதில் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நம்ம புசித்தாலும் குடித்தாலும் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம உயிரோடு இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறார். நம்ம பூமியில் நிறைய காரியங்கள் செய்வதற்கு உண்டு. நம்ம செய்யக்கூடிய காரியத்திலெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் ஏதாவது செய்கிறீங்களா? இல்லை.
எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு நோக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உதாரணத்திற்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அந்த உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு பெருமை உண்டாகிறதுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. ஆனால் தேவநாமம் மகிமைப்படுவதற்காக உதவி செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு பிரதிபலம் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அன்பின் பிரயாசத்தை, அந்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறக்க மாட்டார். இன்னைக்கு எத்தனையோ காலங்களாக நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க, ஆண்டவருக்காக நடந்திருக்கீங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க, உங்களுடைய பணத்தை பொருளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறீங்க, உங்கள் சரீரத்தினால நீங்கள் உழைச்சிருக்கீங்கன்னா ஞாபகம் வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். ஞாபகம் வைத்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு தேவனுக்காக செய்யக்கூடிய செயல்கள் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. 2 புஸ்தகம் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜீவ புஸ்தகம், ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய பேரும் அதில் குறிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடிய அன்புள்ள பிரயாசம், அவங்க செய்யக்கூடிய நற்கிரியைகள் தேவ சமூகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அது ஒரு நாள் நினைவுக்கு வந்து ஒரு நாள் அது வாசிக்கப்பட்டு அதற்கான பிரதிபலனை ஆண்டவர் கொடுப்பார். நமக்கு நல்லாவே தெரியும், ரூத்தின் சரித்திர எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மொர்தெக்காயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சிலர் திட்டமிட்டாங்க. ஆகாசுவ ராஜாவை கொல்லணும் சிலர் திட்டம் போட்டாங்க. ஆனால் அதை மொர்தெக்காய் கண்டுபிடிச்சு உடனே அரண்மனைக்கு சொல்லி அனுப்புவார். உடனே அவங்கள பிடிச்சு கொண்டு போட்டுருவாங்க. அது உடனே 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுட்டு ஆனால் மறந்துட்டாங்க. ஒரு நாள் ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. அவர் 4ஆம் புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசிக்க சொன்னார். அந்த ஞாபக புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசித்த உடனே அதில் எழுதப்பட்டிருக்கு, மொர்தெக்காய் என்கிற மனுஷன் ராஜாவினுடைய ஜீவனை காப்பாற்றி இருக்கிறான். உடனே ராஜா கேட்குறாரு, அந்த மனுஷனுக்கு ஏதாவது நம்ம பலன் செய்தோமா? எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லையா, அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அவனை அழைத்து அவனை கனப்படுத்தணும்னு சொல்லி அந்த சதி செய்த ஆமானை கொண்டே கர்த்தர் அவனை வீதி வீதியாக கொண்டு போய் அவனுடைய பெயரை புகழப்பட வச்சார். ஒரு ராஜாவே ஞாபக புஸ்தகத்தில் ஞாபகப்படுத்தி ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா ஜீவனுள்ள தெய்வம் அவருக்கு செய்ததை மறப்பாரா? மறக்கவே மாட்டார். அதனால் தேவன் மகிமைக்காக நல்லா செயல்படுங்க, நல்லா ஓடுங்க, நல்லா ஊழியம் செய்யுங்க. பாஸ்டரோட சேர்ந்து ஊழியக்காரோட சேர்ந்து நல்ல சபையில் ஐக்கியமாக இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நல்லா உற்சாகமாக இருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல உண்மையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, சாட்சியாக இருங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் அன்பின் பிரயாசத்தை தேவன் மறக்காமல் உங்களை ஞாபகப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் தேவனதை நினைவு கூர்ந்து உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிடாமல் ஞாபகம் வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.